Welcome all of you to SMABCB Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets, relations and functions, example 1.26. Let f is equal to set of 1, 4, 2, 5, 3, 5 and g is equal to set of 4, 1, 5, 2, 6, 4. Find g of f. Can you find f of g? என்ன கேட்டிருக்காங்கன்னா f of something values கொடுத்துட்டாங்க, g of something values கொடுத்துட்டாங்க, g of f question கேட்டிருக்காங்க and f of g வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து வேல்யூஸ் எடுக்க தெரியணும். ஸோ அது எப்படின்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இது எஃப்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப்லேருந்து எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நமக்கு டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி எழுதணும் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எழுதணும். அதாவது இது ஒரு எக்ஸ் காமா ஒய் பேர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஆர்டர் பேர்ஸ் தான். ஆர்டர் பேர்ஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸ் காமா ஒய்யில் தான் இருக்கும் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ரூல் படி. ஸோ எக்ஸ் காமா ஒய்ன்னு சொல்லும்போது இந்த எக்ஸு மேலே எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய்க்கு மேலே அந்த ஒய் கோஆர்டினேட்டும் தூக்கி போடணும், சப்ஸ்டிட் பண்ணி எழுதணும். ஸோ அப்படி எழுதினீங்கன்னா this can written as f of 1 is equal to 4 and f of 2 is equal to 5 and f of 3 is equal to also 5 தான். அதாவது இதுலேருந்து எழுதியிருக்கேன். இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, அதுபோல் இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்க ஜியிலேருந்து அதே போல் எழுதிக்கணும். ஸோ ஜி பார்த்தீங்கன்னா 4, 1, 5, 2, 6, 4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா g of 1 is equal to, ஸோ g of 4 is equal to இந்த 1 வரும். அடுத்து g of 5 is equal to 2 வரும் and g of 6 is equal to 4 வரும். இதுவும் அதே போல தான். x coordinate is equal to y coordinate, g of x coordinate is equal to this y coordinate அப்படி சொல்லிட்டு எழுதணும். அப்படி எழுதிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது இனி தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம g of f கண்டுபிடிக்கணும். ஸோ g of f in terms of நம்ம எக்ஸில் எழுதணும்னு சொன்னாச்சுன்னா இப்படி எழுதுவோம் பாருங்கள். g of f of x is equal to g of f of xன்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வச்சு தான் எழுதணும். ஸோ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஃபஸ்ட் என்ன இருக்குது இதில் எனக்கு ஜி ஆஃப் எஃப். ஸோ ஜி ஆஃப் எஃப்னு சொல்லும்பொழுது நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னா we need to substitute in here. ஸோ இந்த 1, 2, 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க ஜி ஆஃப் எஃப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1, 2, 3 அதாவது இந்த 3 வேல்யூஸ் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏன்னா இங்கே எஃப் தான் லாஸ்ட்டில் முடியுது. ஸோ எஃப் ஆஃப் உடைய வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஸோ 1 அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் 1 உடைய வேல்யூ என்னது நான் பாருங்க. எஃப் ஆஃப் 1 உடைய வேல்யூ 4. ஸோ அப்போ ஜி ஆஃப் 4 வருது பாருங்க. அப்போ ஜி ஆஃப் 4 உடைய வேல்யூ அதுவும் 1 ஈக்குவல் டு 1. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2. g of f of 2 is nothing but this 5. So g of 5 is equal to g of 5 உடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்னா 2 சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. தென் g of f of 3 அடுத்த 3 தானே இருக்குது. ஸோ 3 அப்போ வந்து g of f of 3ன்னு வரும். f of 3 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ 5 இது வந்து 2. அப்புறம் நம்ம g of f எழுதணும் பாருங்கள். இப்போ g of f எழுதணும் பாருங்கள். g of f is equal to set of 1, 1 அதாவது நம்ம எடுத்த வேல்யூ கமா திஸ் வேல்யூ அப்படி சொல்லி எழுதணும். நல்லா கவனிங்க. திஸ் வேல்யூ கமா திஸ் வேல்யூ, திஸ் வேல்யூ கமா திஸ் வேல்யூ. ஸோ அப்படி எப்படி எழுதணும். அப்போ 1, 1, 2, 2, 3, 2. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி கேன் பி டிஃபைன்டு. எஃப் ஆஃப் ஜி ஏன் டிஃபைன்டுன்னு சொல்ல முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஃப் ஆஃப் ஜி இருக்குது. எஃப் ஆஃப் ஜி நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன். நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃபில் பாருங்கள். இப்போ ஜி ஆஃபில் 4 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. ஸோ ஜி ஆஃப் 4 வேல்யூன்னு ஒன்று இருக்குதான் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 4 வேல்யூ இங்கே இல்லை நம்மளுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இதை டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதை தான் எடுப்போம் பொதுவாக. இதை எடுக்கும்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 4ன்னு எடுப்போம். ஸோ ஜி ஆஃப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அடுத்தது எஃப் ஆஃப் 1ன்னு வரும். ஸோ எஃப் ஆஃப் 1 இருக்குது. ஸோ 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. இங்கே நம்ம 6 எடுப்போம். ஸோ 6 எடுத்திங்கன்னா இது வந்து ஜி ஆஃப் 6 ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 4 அங்கே இருக்கான்னு பாருங்கள். அதுதான் இல்லை. ஸோ அதுதான் பிரச்சனையே. இப்போ ஜி ஆஃப் 6 எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 6 எடுத்துக்கங்களா. 6 எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 6ன்னு வரும். ஸோ ஜி ஆஃப் 6 வேல்யூ எஃப் ஆஃப் 4. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது எஃப் ஆஃப் 1, 2, 3 தான் இருக்குன்னே தவிர எஃப் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு அங்கே இல்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு தெரியாத வேல்யூ. அப்போது இதை வச்சு என்ன சொல்லிடலாம், இது கேன் பி டிஃபைன்டுன்னு சொல்லிடலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி வந்து கேன் பி டிஃபைன்டு because the range of g equal to 1, 2, 4
நாட் கண்டெய்ன்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப். எஃபோட டொமைனில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சோட ஜியோடைய ரேஞ்ச் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதாவது அந்த 4 வேல்யூ வந்து அங்கே 6 சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, ஜி ஆஃப் 6 = 4 ஆஃப் எஃப் ஆஃப் 4 இருந்துச்சு. இங்கே 4 வேல்யூ சம்மந்தமாகவே இல்லை, எக்ஸில் 4 குவான்டிட்டி சொல்லிட்டு இல்லை. ஸோ அதனால தான் என்ன சொல்லிட்டோம், எஃப்பில் டொமைனில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மனிங்காக முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோ இந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.